ஹாய் கோடர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாவா மெத்தட் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாவா மெத்தடுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஜாவாவில். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஜாவா மெத்தடுக்கான நோட்ஸ் வந்து நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். சேம் நம்ம டெலிகிராமுக்குள்ளே போயிட்டு நம்மளோட கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு பாட்டில் போயிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஜாவா அப்படின்ற ஒரு மெனு வந்து ஆட் ஆகிருக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் சேட் அப்படின்றது கொடுத்துருங்க. சரி, டெலிட் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃப்ரெஷ் ஆகும் ஒரு தடவை. ஸோ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணக்கப்புறம் சரி நம்மளோட பாட்குள்ளே போய் ஸ்டார்ட் அப்படின்றது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாவான்றது ஒரு பட்டன் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாவா மெத்தட் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ அந்த கமாண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைல் மாதிரி வரும். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாவா மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஜாவா மெத்தட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜாவா மெத்தட்னா என்னென்னு பார்ப்போம். ஜாவா மெத்தட்னா ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம சில ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் அப்படின்றது சொல்கிறோம்ல. ஸோ அதை தான் நம்ம ஜாவாவில் வந்து மெத்தட் அப்படின்றத சொல்லுவோம். அதாவது நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாவாவில் வந்து அதை மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம சொல்லுவோம். அதாவது ஃபங்க்ஷனை தான் நம்ம மெத்தட் அப்படின்றது ஜாவாவில் சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தடை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம என்ன பேர் வைக்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெயின் அப்படின்ற ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் நான் மெயின் அப்படின்றது வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் மெயின், அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து, ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணணும். ஸோ மெத்தட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ளே க்ரியேட் பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து என்னென்னா அது அந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகக்கூடாது, நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்டாக வேணால் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கர்லி பிரேக்கர்ஸ், அதாவது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கர்லி பிரேக்கர்ஸ் கீழே நம்ம ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதாவது நான் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற பப்ளிக் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துலாம். ஸோ பப்ளிக்ன்றது வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பப்ளிக் ப்ரைவேட் அப்படின்ற ஒரு 2 டாபிக் இருக்கும். ஸோ இந்த 2 டாப்பிக்கும் நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த பப்ளிக் ப்ரைவேட் அப்படின்னா என்னென்னு புரியாது. ஸோ அது வந்து தனி வீடியோவை போட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வேணாம், அந்த பப்ளிக் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது ஸ்டாட்டிக்ன்றது வந்து நம்ம ஒரு மெயின் கிளாஸ் அப்படின்றது சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்விஎம் எடுத்துக்கோங்க. ஸோ பிஎஸ்விஎம் தான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ப்ரொசீசிங் ஏஜெஸ் கிளாஸ். ஸோ இது வந்து ஒரு மெயின் கிளாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படின்றது சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிளாஸ் மெயினில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம அந்த ப்ரோக்ராமில் உள்ள ஒரு மெயின் ஆப்ஜெக்ட் அப்படின்றது சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணோன்னா இது வந்து மெத்தடில் ஒரு மெயின் ஆப்ஜெக்ட் மெயின் ஃபங்க்ஷனாக இருக்கணும். பட் அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடாது. அதாவது நான் அது சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ளே நம்ம ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு வந்து மாறிடும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு தனி மெயின் ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பிகம் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் அப்படின்றது வந்து சொல்லலாம். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த ஆப்ஜெக்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஊப்ஸ் டாபிக் பார்க்கும்போது பார்க்கலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் கூட சொல்லலாம் நம்ம. ஸோ வாய்ட் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளால் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வேல்யூ வந்து மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம கால் பண்ணும்போது நம்மளால் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அந்த மெத்தடில் வந்து வாய்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. இதுவே நம்ம டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளால் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நான் வாய்ட், அதாவது ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்ற ஒரு டாபிக் நடத்தும் போது நம்ம பார்ப்போம் இதை. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற நம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் நேம், மெத்தட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் மெத்தட் நேம் க்ரியேட் பண்ணக்கப்புறம் நார்மல் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் கர்லி ப்ராக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்குள்ளே தான் நம்ம என்ன நடக்கணுமோ, அதாவது அந்த மெத்தடுக்கு வந்து என்ன நடக்கணுமோ ஸோ அதை வந்து நம்ம அதில் டிஸ்பிளே பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போக போக அட்வான்ஸாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் வந்து SOUT அப்படின்றது போட்டு ஒரு ஸ்ட்ரிங் வெல்கம் அப்படின்றது ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி கால் பண்ணணும், அதாவது நம்ம ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக்கில் கால் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வேல்யூ காமிக்கும், அதாவது மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மெத்தடோட நேம். ஸோ நம்ம மெத்தட் நேம் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், நம் அப்படின்றது கொடுத்துருக்கானா. ஸோ நம் ஓப்பன் நார்மல் பேக்கெட் க்ளோஸ் நார்மல் பேக்கெட் அப்படின்றது கொடுத்துட்டு செமிகாலன் அப்படின்ற வச்சிட்டோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம மெத்தட் வந்து கால் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் பாருங்கள், வெல்கம் அப்படின்ற நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் மல்டிபிள் மெத்தட் கால் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சேம் நம்ம SOUT போட்டு அந்த மாதிரி நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள் நம்மளோட அவுட்புட்டில் ஸோ நம்மளுக்கு வந்து 3 வெல்கம் அப்படின்றது வந்துருக்கா. ஸோ இந்த மெத்தட் இல்லாமல், அதாவது நம்ம மெத்தடில் கால் பண்ணாமல் நம்ம மெத்தடையே நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றது பாருங்கள். அதாவது நான் மெத்தட் நேம் வந்து காப்பி பண்ணி மல்டிபிள் டைம், அதாவது ஒரு 4 டைம் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம அவுட்புட்டில் எப்படி வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த மெத்தடில் உள்ளதை கால் பண்ணும், அந்த வெல்கம் இருக்கா. ஸோ அதில் உள்ள 3த்தையும் கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம 4 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிருக்கோம்ல, ஸோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம ஜாவாவில் வந்து மல்டிபிள் மெத்தட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மில் தான் நம்ம ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி அந்த மெத்தடை வந்து நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் கால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய மெத்தட், எத்தனை மெத்தட் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம போக போக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பேராமீட்டர் அண்ட் ஆர்கியூமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேராமீட்டர் ஆர்கியூமெண்ட்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது நம்ம மெத்தடுக்கு ஒரு நேம் க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அந்த நேமுக்கு ஒரு நார்மல் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடல. ஸோ இந்த நார்மல் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இன்சைடில் நம்ம கொடுக்குற ஏதாவது வேல்யூ, அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்தேன் அப்படின்னா அதை வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்காக நம்ம பழைய மெத்தடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு புது மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட், அதாவது நான் வந்து பப்ளிக் போடல. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக் வாய்ட் அப்படின்றது போட்டு ஸோ அதுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ மெத்தட் நேமுக்கு வந்து மை நேம் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங் அதுக்கப்புறம் எஃப் நேம் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். அதாவது அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம், SOUT போட போகிறோம். இந்த SOUTயில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம SOUTயில் நம்ம நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எழுதிப்போம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு வெல்கம் கோடர் அப்படின்ற எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஃபங்க்ஷன் எப்படி ரன் ஆகும் அப்படின்றது சொல்கிறேன். நான் வந்து வெல்கம் கோடர் அப்படின்றது போட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து எஃப் நேம் அப்படின்றது எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம இந்த எஃப் நேம் அப்படின்றது கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த எஃப் நேம்ன்றது வந்து நம்ம வந்து ஒரு இன்புட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது நான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து ஒரு இன்புட் மெத்தட் மாதிரி கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எஃப் நேம் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தடை வந்து நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனில் வந்து கால் பண்ணிப்போம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து அந்த எஃப் நேம், அதாவது அந்த நார்மல் ப்ராக்கெட்குள்ளே நம்மளுக்கு என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் எஃப் நேம் அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கனெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். அதாவது நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வெல்கம் கோடர் அப்படின்றது வந்து, அதாவது அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கால் பண்ணக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண இன்புட்டை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்ட்ரிங் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் யூஸிங் கமா, அதாவது கமா யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை ஸ்ட்ரிங் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஏஜ் ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமா யூஸ் பண்ணி இன்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணி போகிறீங்களோ அதோட டேட்டா டைப் வந்து நீங்கள் கொடுக்கணும், ஓகேவா. அதை நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண நான் எஃப் நேம் அப்படின்றதுக்குள்ளே நான் வந்து கனெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து யோசிச்சு, ஸோ அதனால் நான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்றது ஆட் பண்ணேன். செகண்ட் வந்து நம்ம ஒரு ஏஜ் க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்காக நான் வந்து இன்ட் கொடுக்க போகிறோம், ஓகேவா, இன்டீஜர்ஸில். ஸோ அதனால் இன்ட்ன்றது கொடுத்து நான் வந்து ஏஜ் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இப்போ நான் எப்படி ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து எஃப் நேம் ஆட் பண்ணியாச்சா. ஸோ இதில் வந்து ஏஜிஸ் அப்படின்றது போட்டு ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஏஜை வந்து கால் பண்ணிப்போம்.
ஸோ இதை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சேம் தான், பட் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், அதாவது மை நேமில், அதாவது மெத்தடில் கால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, மை நேமில் ஆல்ரெடி கோட் கனெக்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோமா. ஸோ இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறோம். அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெல்கம் குமார் அப்படின்றது ஒன்று வச்சுன்னு அதுக்கப்புறம் அதில் வந்து எஃப் நேம் அப்படின்றது கொடுத்து, ஸோ அதில் வந்து நம்ம ஏஜிஸ் அப்படின்றது போட்டு அவங்களோட ஏஜ் கொடுக்குற மாதிரி அப்படின்றது வச்சுப்போம். ஸோ அதில் வந்து நான் கனெக்ட்ஸ்ன்னு இருக்கா, ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணக்கப்புறம் நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கம்மா யூஸ் பண்ணி நம்ம ஏஜ் என்ன போட போகிறோமோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏஜ் வந்து 18 அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அதாவது பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது நம்மளுக்கு வந்து என்ன காமிக்குது அப்படின்னு பாருங்கள், வெல்கம் குமார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்றது போட்டு நம்ம ஏஜ் அதுக்கப்புறம் 18 அப்படின்றது வந்துருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஓகே, பட் நம்மளுக்கு வந்து இன்பிட்வீனில் அதாவது ஸ்பேஸ் இல்லைல்ல. ஸோ அதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னா நம்ம ஒரு டபுள் கோட்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஒரு சில கேப், அதாவது ஸ்பேஸ் விட்டு நம்ம க்ரியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த சென்டென்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு பாருங்கள், அதாவது நம்மளுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து ஸ்பேஸ் விட்டு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் மட்டும்தானே கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ மல்டிபிள் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் நேமையும் டிஃப்ரெண்ட் ஏஜையும் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளால் நேம் மாற்ற முடியாது, ஏன்னா நேம் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. நம்ம வந்து நேம் வந்து என்ன கொடுத்துருக்கோம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து மாற்ற தேவையில்லை. நம்ம வந்து ஏஜை மட்டும் டிஃப்ரென்ஸ் பண்ணிப்போம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஏஜ் வந்து 18 அப்படின்றது கொடுத்தேன்னா, செகண்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 50 அண்ட் தேர்டுக்கு வந்து 19 அப்படின்றது கொடுத்தேன்னா இப்போ வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் வந்து நேம் யூஸ் பண்ணி பண்ணலை, நீங்கள் வந்து நேம் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நேம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம மெத்தட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸ்டாட்டிக் வாய்ட் அப்படின்றது கொடுத்து நம்ம ஒரு மெத்தட் நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஏஜ் அப்படின்ற ஒரு மெத்தட் நேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரியேட் பண்ணக்கப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். அதாவது என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இஃப் அப்படின்றது கொடுத்து ஒரு ஏஜ் அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து இன்ட் ஏஜ் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். இஃப் கண்டிஷனில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏஜ் லெஸ் தென் 18 அப்படின்றது கொடுத்துக்கிறேன். அதாவது நம்ம ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருந்தால் நம்மளுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத வந்து நான் SOUTயில் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டு கால் பண்ணக்கப்புறம் சேம் நம்ம கர்லி ப்ராக்கெட்ஸ் போடுவோம். ஸோ அதை மறந்துடாதீங்க. நான் ஆல்ரெடி வந்து எப்படி போடணுன்றது வந்து நம்ம பேசிக் டியூட்டோரியல் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம SOUT கொடுத்துப்போம். ஸோ SOUTயில் வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யுவர் ஏஜ் இஸ் வேலிட் அப்படின்றது க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது 18 வயசுக்கு மேலே கீழே இருந்தால், அதாவது 18 கீழே இருந்தால் நம்மளோட ஏஜ் வந்து வேலிட் அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். எல்ஸில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 18க்கு மேலே இருந்தால் நம்மளோட ஏஜ் வந்து நாட் வேலிட் அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. நெக்ஸ்ட் வந்து நம்ம மெத்தடில் வந்து கால் பண்ணணும்ல. ஸோ அதனால் பழைய மெத்தட் வந்து ரிமூவ் பண்ணி இப்போ வந்து நம்ம புது மெத்தட் வந்து கால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏஜ் அப்படின்றது கொடுத்துருக்கோமா. ஸோ அதில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஏஜ் வந்து கொடுத்துப்போம், மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஏஜ் கொடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 17 அப்படின்றது கொடுத்துட்டு, செகண்டில் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 19 அப்படின்றது கொடுத்துக்கிறேன். அண்ட் தேர்டில் வந்து என்ன கொடுக்க போகிறேன். ஸோ இது ரெண்டு போதும் ஃபஸ்ட்டு, ஓகேவா. ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், அதாவது
17 கொடுத்தனால நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 18 ஓகேவா. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யுவர் ஏஜ் இஸ் வேலிட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 20 அப்படி அதாவது 19 அப்படின்றது கொடுத்தோமா. ஸோ அது வந்து 18க்கு மேலே ஓகேவா. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஏஜ் இஸ் நாட் வேலிட் அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம ரிட்டர்ன் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிட்டர்ன் மெத்தடுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட சொல்லலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல வாய்டு நம்ம ரிட்டர்ன் டைப்பில் யூஸ் பண்ண முடியாதுன்னு. ஸோ அது வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ அதுக்காக ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணிப்போம். ஸ்டாட்டிக் அப்படின்றது ஒன்று கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம வாய்டு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாய்டு யூஸ் பண்ணோன்னா நம்மளோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து வாய்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து டேட்டா டைப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி நான் வந்து ஆட் அப்படின்ற ஒரு மெத்தட் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் நேமோட பேராமீட்டர் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எச் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா ரிட்டன் எச் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ரிட்டன் எச் ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் இன்புட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் ரிட்டன் எச் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரிட்டன் எச்சில் மெயின் ஃபங்க்ஷனில் நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா SOUT அப்படின்ற ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இந்த SOUT ஏன் போட்டிருக்கோம், நம்ம ஏன் நேமை வந்து கால் பண்ணாமல் SOUT கொடுத்துருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வாய்டு யூஸ் பண்ணும்போது நம்ம மெத்தட் நேம் வந்து கால் பண்ணி ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம். பட் நம்ம வாய்டுன்றது யூஸ் பண்ணலை அப்படின்னா, அதாவது நம்ம நார்மலாக டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த மெத்தடு கால் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா தான் நம்மளுக்கு ரிட்டன் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சேம் நம்ம வாய்ட் மெத்தடில் என்னெல்லாம் யூஸ் பண்ணோமோ சேம் நம்ம இந்த டேட்டா டைப் மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஒரு மல்டிபிள் பேராமீட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டில் வந்து நான் வந்து வெறும் எச் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து இன்ட் ஒய் அப்படின்றது கொடுத்துட்டு ரிட்டர்னில் என்ன கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள். ரிட்டன் எச் ப்ளஸ் ஒய் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம எச்லேயும் ஒரு வேல்யூ கொடுக்கலாம். நம்ம அதாவது மெத்தட்லேயே எச்சில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு கூட நம்ம வந்து மெத்தடில் அதாவது மெயின் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒன்று பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். கீழே வந்து ரிட்டனில் வந்து எச் ப்ளஸ் ஒய்க்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மேலே மெத்தடுக்கு வந்து ஒரே அதாவது எச்சுக்கு மட்டும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவ் மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக இந்த மாதிரி மெத்தடை வந்து கால் பண்ணிக்கலாம், நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதாவது ஸோ நீங்கள் ரிட்டர்ன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாய்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வாய்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணுறது பிடிக்காது. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதில் வந்து இந்த மெத்தடை கால் பண்ணக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ண முடியும் மெயின் ஃபங்க்ஷனில். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். அதாவது இன்ட் செட் அப்படின்றது கொடுத்துட்டேன்னா ஸோ இதில் ஈக்குவல் டு அப்படின்றது கொடுத்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் அதாவது ஆட் அப்படின்றது கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸில் அதாவது நம்ம என்ன கொடுக்க போகிறோம் வேல்யூ. ஸோ எச்சோட வேல்யூ வந்து நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன்னா 4 அப்படின்றது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஜெட்டை கால் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஜெட்லேயே நம்ம மெத்தடை வந்து கால் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஜெட்டை கால் பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்து மெத்தட் வந்து ஈஸியாக அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன எரர் வந்திருக்கு. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து நான் ஒரு சின்ன எரர் வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு புது ப்ரோக்ராம் ரன் பண்ணிருக்கேன். அதாவது நம்ம வந்து மெத்தடை வந்து மேலே கால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மெத்தட் வந்து எங்கே வேணால் கால் பண்ணலாம். அதாவது நம்ம மேலே கால் பண்ணிவிட்டு மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணலாம், இல்லை மெயின் ஃபங்க்ஷனை மேலே போட்டு மெத்தட் வந்து கீழே போடலாம். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக மெத்தட் வந்து மேலே போட்டுட்டு மெயின் ஃபங்க்ஷனை கீழே ரன் பண்ணிருக்கேன். அதாவது சேம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம பழைய இதில் பார்த்தோன்னா நம்ம ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம். இப்போது நம்ம எச்சுக்கும் ஒய்க்கும் ஒரு வேல்யூ மெயின் ஃபங்க்ஷனில் கொடுத்து அதை வந்து மெத்தடில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை ரன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து 8 அப்படின்றது வந்து காமிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், அதாவது ஜெட்டு, ஏபி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை க்ரியேட் பண்ண முடியுமோ ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் மெத்தட் ஓவர்லோடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது நீங்கள் 2 மெத்தட் க்ரியேட் பண்ணி அந்த மெத்தடுக்கு ஒரே நேம் இல்லைனா அந்த மெத்தடை வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது பேர் தான் ஃபங்க்ஷன், அதாவது மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ அதுக்காக நான் 2 மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு வந்து நான் என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மெத்தட் இன்ட் அப்படின்றது வச்சுருக்கேன். செகண்ட் மெத்தட் வந்து ப்ளஸ் மெத்தட் டபுள் அப்படின்றது வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நான் வந்து காமனாக இன்ட் எச் இன்ட் ஒய், அதாவது HY வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரிட்டர்ன் ஆஃப் H + Y அப்படின்றது கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம கொடுக்க போகிற வேல்யூ வந்து அது ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் கொடுக்கணும். ஸோ அதுக்காக மெயின் ஃபங்க்ஷனில் பாருங்கள், இன்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் மைனம் அப்படின்றது ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மெத்தடை கால் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் அதாவது இன்ட் அப்படின்றது கொடுத்து அதுக்கு நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளோட வேல்யூ, அதாவது நம்ம டோட்டல் பண்ண வேல்யூ வந்து நம்ம அங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்த 2 வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் காமிக்கும். ஸோ நான் வந்து இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதாவது பாருங்கள், இன்ட் வந்து 13 நம்மளுக்கு வந்து டபுள் வந்து 10 பாயிண்ட், அதாவது ஒரு டெசிமல் வேல்யூவும் கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம சேம் நேம் வச்சு கூட ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து ப்ளஸ் மெத்தட் அப்படின்றத மட்டும் வச்சுட்டு அந்த இன்ட்டையும் டபுள்யூ ரிமூவ் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்லையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், மெயின் ஃபங்க்ஷன்லையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேயும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆகுதா, அதே அவுட்புட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், அதாவது சேம் அவுட்புட், அதாவது இன்ட்டுக்கும் 13 அதுக்கப்புறம் டபுளுக்கு 10 சேம் வேல்யூ தான் நம்மளுக்கு கிடச்சிது. அதாவது நீங்கள் சேம் நேம் க்ரியேட் பண்ணி பண்ணலாம், பட் ஒரே டேட்டா டைப்பில் இருக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கோப் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நம்ம க்ரியேட் பண்ண போகிற வேரியபிள் வந்து அதோட ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கணும். ஸோ அது வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மீன் யூஸ் பண்ணுறோமா, ஸோ இந்த 2 கர்லி பிரேக்கர்ஸ்க்குள்ளே தான் நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளோட ஃபங்க்ஷனை ரைட் பண்ணி அதை வந்து system.out.ல் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அதாவது நம்மளோட அவுட்புட் வந்து என்ன வரும், நம்ம கொடுக்குற வேல்யூ வருமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ட் ஆஃப் இருக்குல்ல, ஸோ அதாவது நம்ம கொடுத்த வேல்யூ வந்து காப்பி பண்ணி இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அவுட் ஆஃப் அந்த கர்லி பிரேக்கர்ஸ் வெளியே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதாவது அதை வந்து நான் இப்போ காப்பி பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன் அதை. ஸோ அவுட் ஆஃப் கர்லி பிரேக்கர்ஸில் இப்போ நான் வந்து அதாவது எதில் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா கிளாஸ் மீன் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அந்த கர்லி பிரேக்கர்ஸில் வந்து நான் இப்போ போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் காமிக்கும். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒன்று அது வந்து மெயின் கிளாஸில் இருக்கணும், இல்லைனா ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸில் இருக்கணும். ஓகேவா. ஸோ அதில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேவா. நம்ம என்ன பிளாக்குள்ளே போடுறோமோ ஸோ அந்த பிளாக்கில் தான் நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோமோ ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ண முடியும். நீங்கள் அவுட் ஆஃப் கர்லி பிரேக்கர்ஸ், அதாவது நீங்கள் ஏதாவது பிளாக் ஓப்பன் பண்ணி அந்த பிளாக்குள்ளே இல்லாமல் நீங்கள் வெளியே பிரிண்ட் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம ஜாவா ஸ்கோப் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ நான் சேம் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து ஒரு கர்லி பிரேக்கர்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணி ஸோ அதை வந்து நான் நார்மலாக ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடச்சிது. இதுவே அந்த கர்லி பிரேக்கர்ஸ் வெளியே வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன், சேம் நம்ம பண்ணோம்ல ஃபஸ்ட் மெத்தடில். ஸோ அதே மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணி இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி எரர் தான் காமிக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் எரர் வருதான்னு. ஸோ எரர் வந்துச்சு பார்த்தீங்க. அதாவது நம்ம கொடுக்க போகிற, அதாவது இப்போது ஒரு கர்லி பிரேக்கர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஸோ அது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ ஸோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் கர்லி பிரேக்கர்ஸ்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து எரர் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம ஜாவாவில் ஸ்கோப் அப்படின்றது சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம ஜாவா ரெக்கர்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாவா ரெக்கர்ஷன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்னு கூட சொல்லலாம் நம்ம. அதாவது இந்த ரெக்கர்ஷன்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். அதாவது நம்ம ஒரு நம்பர், அதாவது ஒரு நம்பரை வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஆட் பண்ணலாம். பட் இதுவே நம்ம ரேஞ்ச் அப்படின்றது எடுத்துக்கணும்னா நம்மளால் ஆட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக இந்த ரேஞ்சை வந்து ஈஸியாக ஆட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி அப்படின்றத வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ரெக்கர்ஷன் மெத்தடில் வந்து நான் மொத்தம் 2ஆக பிரிச்சுக்கிறேன். அதாவது வித்தவுட் ரிட்டன் வேல்யூவும் வித் ரிட்டன் வேல்யூவும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் வித்தவுட் ரிட்டன் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்காக ஸ்டாட்டிக் வாய்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாய்டில் வந்து நம்ம நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே
அதுக்கப்புறம் கர்லி brackets ஓப்பன் பண்ணி இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் வந்து நான் n is equal to 1 அப்படின்றது ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர்ஸில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த n equal to 1 அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10 equal to 1 அப்படின்றது பார்க்கும். ஸோ 10 equal to 1 கிடையாது, ஓகேவா? ஸோ அப்போது நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 equal to 1 கிடையாதுல்ல. ஸோ அப்போது 10 எப்போ 10 அதாவது 1 equal to 1 எப்போ வருதோ, ஸோ அப்போ வந்து என்ன ஆகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது கொடுத்துட்டேன். இப்போது 10 equal to 1 கிடையாதுல்ல. ஸோ அப்போ எல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த எண்ணை வந்து கால் பண்ணணும். அதாவது 10 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கால் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் காமிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த 10 பிரிண்ட் பண்ணக்கப்புறம் நம்ம என்ன நடக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் கால் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோடய ஃபங்க்ஷனை வந்து மெத்தடை வந்து கால் பண்ணி, ஸோ அதில் வந்து n-1 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நான் 10 அப்படின்றது கொடுத்தேன்னா 10 equal to 1 அப்படின்றத செக் பண்ணும். ஸோ அப்போ கிடையாதுல்ல. அப்போ நம்ம எல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம 10 ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10-1 அப்படின்னா என்ன அப்படின்றது வரும். ஸோ 10-1 மீன்ஸ் 9, ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 9 வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 9 equal to 1 அப்படின்றது செக் பண்ணோம். கிடையாதுல. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 9 பிரிண்ட் பண்ணிவிட்டு எல் ஸ்டேட்மெண்ட் வந்து 9 பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 9-1. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து லூப் ஆகிட்டே இருக்கும் 1 வர. எப்போ நம்மளுக்கு வந்து 1 அப்படின்ற ஒரு வேல்யூ, அதாவது 1 equal to 1 அப்படின்ற ஒரு வேல்யூ வருதோ, ஸோ நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 1 அப்படின்றது ஒரு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அப்போது நான் வந்து இன்புட்டில் நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் மெயின் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் ரன் பண்ண மெயின் ஸ்டேட்மெண்ட்டில் அதாவது மெத்தடை கால் பண்ணி இப்போ வந்து நான் இன்ட்டில் வந்து 10 அப்படின்றது கொடுத்தேன்னா 10 வந்து எப்போ 1 வர வரையுமே நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள். அதாவது பாருங்கள் 10 9 8 7 6 5 4 அதாவது 1 வர நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகினே இருக்குது, ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம ரெக்கர்ஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம 2 டைப் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இந்த 2வது டைப்பில் நம்ம மோஸ்ட்லி ஆட் பண்ண தான் முடியும், நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்காக நான் வந்து ரிட்டர்ன் டைப் எடுக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழைய மெத்தட் கால் ஃபங்க்ஷனையும் அதுக்கப்புறம் மெத்தடையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு புது மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டாட்டிக் அப்படின்றது போட்டு இன்ட் அப்படின்றது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் இன்ட் அப்படின்றது போட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது இப்போது நம்ம வந்து 10 9 8 இப்படின்ற லைனாக போட்டல. இப்போ இந்த 10லேருந்து 1 வரை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்றது வந்து ஒரு ரிட்டர்ன் டைப்பில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஆட் அப்படின்றது ஒன்று கொடுத்து இன்ட் ஆஃப் n அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து இஃப் n greater than 0 அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த n greater than 0 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10 அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ 10 வந்து greater than 0, ஓகேவா? 10 வந்து greater than 0 இஸ் ட்ரூ, ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டர்னில் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n வந்து கால் பண்ணணும், ஓகேவா? ஸோ நான் பண்ணுற பாருங்கள். அதாவது ரிட்டர்ன் n அப்படின்றது கொடுத்துட்டு நான் வந்து ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணி n-1 அப்படின்றது கொடுத்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வேல்யூ வந்து கெட் பண்ணி அந்த வேல்யூ வந்து n-1 வந்து கெட் பண்ணி விட்ரும். ஸோ நான் வந்து என்னோடய ஆட் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கெட் பண்ணி அதில் வந்து n-1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் எல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்டில் அதாவது இப்போ வந்து நம்ம 10லேருந்து 0 வர போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 0 வந்துருச்சு லாஸ்ட்டில். அப்படின்னா என்ன பண்ணணும்னா 0 greater than 0னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் 0 அப்படின்றது கொடுத்துட்டோம்னா நம்மளோட அவுட்புட்டில் வந்து 0 அப்படின்றது வந்து ஆட் ஆயிரும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எல் ஸ்டேட்மெண்ட்டில் சேம் நம்ம சொன்னது, அதாவது எல்ஸ் அப்படின்றது போட்டு ரிட்டர்ன் 0 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துட்றோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எப்போ 0 வருதோ அப்போ வந்து நம்மளோட வேல்யூ வந்து 0 மாறிடும், ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம எல் ஸ்டேட்மெண்ட்டில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். அதாவது இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட
மெத்தட் நேமை வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ ஆட் அப்படின்றத கால் பண்ணி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூ கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் ஒரு இன்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து டோட்டல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றத போட்டு ஸோ அதில் வந்து நான் ஆட் அப்படின்ற நம்மளோட மெத்தட் நேமை வந்து கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளோட வேல்யூ கொடுக்கணும். ஸோ நான் வந்து 10 அப்படின்றது கொடுத்துட்டு நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன கொடுக்கணும், நம்மளோட ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ டோட்டல் அப்படின்றத கால் பண்ணி இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து என்னோடய மெயின் ஃபங்க்ஷனை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வருது. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ரிட்டன் ஃபங்க்ஷனில் அதாவது n+ அப்படின்றது கொடுத்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் நேமை கொடுக்கணும். நான் வந்து தெரியாமல் சம் அப்படின்றது கொடுத்தேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து 55 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அது சேம் தான். அதாவது இப்போ 10 அப்படின்றது கொடுத்தனா 10 அப்படின்ற பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் 10 - 1 என்ன வரும், 9. ஓகேவா? ஸோ அதை வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கேல்குலேட்டரில் அதை பண்ணி காமிக்கிற பாருங்கள். அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 10. ஸோ ஃபஸ்ட்டு 10. ஸோ 10 + 9 + 8 + 7 + 6 + 5 + 4 + 3 + 2 + 1 + 0. 0 வந்து நம்ம எழுத தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு அது வேல்யூ கிடையாது 0க்கு. ஸோ அதனால் 1 வர போட்டு நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது 55 அப்படின்றது வருதான்னு. ஸோ நம்மளுக்கு பாருங்கள், லாஸ்ட் வேல்யூ வந்து 55 அப்படின்றது வந்துச்சு. ஸோ நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செக் பண்ணி போட்டு பாருங்கள். அதாவது நம்ம வந்து இப்போ 10 கொடுத்தனாலலாம் நம்மளுக்கு வந்து 55 வந்திருக்கு. இதுவே நீங்கள் 20 அப்படின்றது கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதாவது 0 வர உங்களோட வேல்யூ வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் காமிக்கும். ஸோ நம்ம ஒரு வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ இதெல்லாம் பண்ணியிருப்போம். அதாவது இப்போது நான் n அப்படின்றது கொடுத்து n வச்சு தான் நான் மோஸ்ட்லி இது எல்லாமே பண்ணேன். இப்போது நம்ம 2 வேல்யூ கொடுத்துட்டு, அதாவது n, k அப்படின்ற 2 வேல்யூ கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ சேம் நான் அதுக்காக நான் வந்து நம்மளோட மெத்தட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு நியூ மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஸ்டாட்டிக் இன்ட் அப்படின்றது போட்டு நம்ம வந்து ஆட் அப்படின்ற ஒன்று கொடுத்து ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம்ல. ஸோ அதனால் int of n அதுக்கப்புறம் int of k அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நல்லா பாருங்கள். அதாவது இஃப் k > n அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து அதாவது செகண்ட் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சேம் அதே தான் பண்ண போகிறோம். அதாவது ரிட்டன் அப்படின்றது கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து என்னை வந்து பிரிண்ட் பண்ண கே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது லாஸ்ட் வேல்யூவில் ஸோ கே வந்து பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணி அதில் வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அதாவது எப்படி பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னை பிரிண்ட் பண்ணிடணும். ஓகேவா? n பிரிண்ட் பண்ணி கமா கொடுத்து அதுக்கப்புறம் k - 1 அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா, அதாவது 10 கால் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து 10 - 1 அப்படின்னா என்ன அப்படின்றது வரும். ஓகேவா? நீங்கள் கால் பண்ணாமலே உங்களுக்கு வந்து 10 - 1 அப்படின்றது வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து n, n - 1 அப்படின்றத கொடுத்துருக்கேன். k - 1 அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ரிட்டன் k அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ மெயின் மெத்தடில் நான் ஃபஸ்ட்டு அதாவது போன இதில் கிரியேட் பண்ண மாதிரி தான் இன் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றது போட்டு நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் ஆடை வந்து 2 வேல்யூ கொடுக்க போகிறோம்ல. ஸோ நான் ஏதாவது ஒரு 2 வேல்யூ கொடுத்து நம்மளோட அவுட்புட்டில் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்மளோட வேல்யூ வந்து 45 அப்படின்றது வந்துருக்கு. ஸோ நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து அதாவது 10 to 5 வரை உங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணி காமிக்கிறேன். 45 வருதா அப்படின்றது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Through the wastelands, through the highways, till my
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து 45 அப்படின்றது வந்துச்சு. ஸோ இதுதான் ரெக்கர்ஷன். ஸோ நம்ம ஜாவாவில் மெத்தட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம ஊப்ஸ் டாபிக் பற்றி பார்ப்போம்.